வணக்கங்க, நான் உங்கள் சவுந்தர் பேசுகிறேன். நான் இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். இருந்தாலும் மனசு கேட்கல. அப்படி தான் எல்லோரும் சொல்லிட்டுருக்காங்க. நானும் அதை தான் சொல்கிறேன். புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை, இதுக்கு முன்னாடியே நிறையா பேர் சொல்லிட்டாங்க. இதை பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த கரூரில் இறந்த குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் இறந்துருக்குறாங்க. அவங்களுக்கு என்ன நெஞ்சார்ந்த இரங்கல். கொஞ்ச நாளாக இந்த 2-3 நாளாக பார்த்தீங்கன்னாக்கா, அவனை பார்த்தா கரூருங்கிறான், இவனை பார்த்தா கரூருங்கிறான், எல்லாம் சேர்ந்து கரூர் 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 கரூருன்ட்டே சொல்லிட்டுருக்கானுங்க. அதாவதுங்க, இவங்க மேலே தப்பு அவங்க மேலே தப்புன்னெலாம் நான் சொல்ல இல்லைங்க. எல்லாத்து மேலேயுமே தப்பு இருக்குது. ஒவ்வொரு தப்பாக சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிவிக்கே இந்த இடத்த வேலுசாமி புறத்தை கேட்கல. அவங்க கேட்டது கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா அல்லது உழவர் சந்தை திடல், அதில் தான் கேட்டிருக்கிறாங்க. அதை அவங்க கொடுத்துருக்கலாம், கவர்மெண்ட்டு அதை கொடுக்கல. அது ஒரு ஃபஸ்ட்டு தப்பு. ரெண்டாவது, டிவிக்கே அந்த இடத்த கேட்டாங்களா, லைட் ஹவுஸ் ரவுண்டானதை கேட்டாங்க. கரூர் உழவர் சந்தை அந்த திடலை கேட்டாங்க, தரலை. நீங்கள் தரலைன்னா விட்டுருக்கலாம், இல்லை அதை அந்த இடத்தையே எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். அவங்க கொடுக்கறது வேலுசாமி புறாங்கிறது ஒரு சின்ன குறுகலான சந்துங்கிறீங்க. சரி, ஓகே, அதில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் கூட்டம் வரும்னு தெரியும். மற்ற எல்லா கட்சியை தவிர உங்களுக்கு கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னும் போது நீங்கள் சந்தேகப்பட்டிருக்கணும். அது படலை. நீங்கள் இது ரெண்டாவது தப்புங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, மக்களான உங்கள் மேலே தான் மூணாவது தப்பு. அவரு ஒரு நடிகர், புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. 1.5 வருஷம், இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் போகிறீங்க, ஓகே, பார்க்குறீங்க, ஓகே. குழந்தைங்கள எதுக்குங்க கூப்பிட்டு போகணும்? அவங்க சொல்கிறாங்க, குழந்தைங்கள கூப்பிட்டு வராதிங்க, வயசானவங்க வர வேணாம், கர்ப்பிணி பெண்கள் வர வேணாங்கிறாங்க. நீங்கள் எதுக்குங்க போய் பார்க்குறீங்க? எங்கள் டிவிலையும் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நேரில் பார்த்தே ஆகணுமா? உங்களுக்கு அவரை நேரில் பார்க்கணும், பண்ணணும் இதுன்னா அவரை சிஎம் ஆக்குங்க, அவர் ஜெயிக்க வைங்க. இப்படி போய் நீங்கள் கூட்டத்தை காட்டினா தான் நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு தெரியுமா? இந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் ஓட்டு போடுவீங்கன்னுலாம் எனக்கு தெரியாது.